ஐயனார் துணை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம சேரன் இருந்துட்டு போய் பாண்டியன் கிட்ட போய் பேசுறாரு. இங்க பாரு பாண்டியா, நான் சொல்றத நல்லா தெளிவா கேட்டுக்கோ. எனக்கு எப்போ பொண்ணு அமையுன்னு எனக்கு தெரியாது. அது வரைக்கும் அந்த வானதி அந்த வீட்டில் சமாளிச்சிட்டாலும் கண்டிப்பா இருக்க முடியாது. அந்த பொண்ணு உன் மேல உயிரே வச்சிருக்குடா. நீ முதல்ல கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இல்லைண்ணே, முதல்ல உங்களுக்கு ஆனாதான் அதுக்கப்புறம் வானதியை நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அது வரைக்கும் அவள் வீட்டில் கண்டிப்பாக பத்திரமா இருப்பானே, எனக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லைடா. இல்லைண்ணா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்குது. அந்த பொண்ணு பாவண்டா, உன் மேலே உயிரையே வச்சிருக்கு. அந்த பொண்ணை நம்ம ஏமாற்றக்கூடாதுடா. எங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சாலையும் ஊருக்காரங்க எல்லாரும் ஏற்கனவே நம்ம வீட்டை தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வானதியை கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே இங்கே கூட்டிகிட்டு வந்தால் ஊருக்காரங்க கண்டிப்பாக தப்பாக பேசுவாங்க. அதனால தான் சமாதானம் பண்ணி அன்றைக்கி அவங்க வீட்டில் எடுத்துன்னு போய் விட்டுட்டு வந்தேன். ஆனால் இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு ஊரில் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால் பாவண்ட அந்த பொண்ணு ரொம்பவே மனசுடைஞ்சு போய் இருக்குது. தயவு செஞ்சு அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன் நேரம் எப்போ இருக்கோ அப்போ நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன். உன்னால எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ என்னை பற்றி நீ கவலைப்படாது. முதல்ல நீங்களாம் சந்தோஷமாக இருந்தாதாண்டா நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. வானத்தை இருந்துட்டு உங்கள் அண்ணன் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாருல்ல, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி வந்து வானத்தை வந்து சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.